ஹே armies, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பேங்டன் சென்னிங்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஜ் கேப் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பார்ட் 1 போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால தான் நானே இந்த பார்ட் 2 போடுறேன். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களுடைய லைக் தான் என்னோடய வீடியோ மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது ஜிமினுக்கு மேரேஜ் நடக்க போயிருக்கோம். பட் அந்த பொண்ணு காணாமல் போனதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்குவீங்க உங்கள் ஃபேமிலியை எதிர்த்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மேரேஜ் ஆன மறாவது நாளே நீங்கள் காலேஜுக்கு போயிருப்பீங்க. காலேஜில் நீங்கள் ஜின் பார்க்குறீங்க, பட் ஜின் உங்களை பார்க்கல. ஜின் ஒரே ஒரு ஃபீலிங்காக தான் போய்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட இதை லாஸ்ட் எபிசோடே சொல்லணும்னு நினச்சேன். ஜின் அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ அவனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங்காக இருக்குது. என்னடா நம்ம ப்ரதர்லாம் நம்ம விட்டுட்டு இப்படி இவன் கூட வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், பட் உங்களுக்கு ஒரு வகையில் ஜிம்மினை கல்யாணம் பண்ணிட்டோங்கிற ஒரு ஹாப்பினஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ பார்க்கும்போது ஜின்னும் உங்களை பார்த்துட்றான். உங்களை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. இவ்வளோ நேரம் சேடாக இருந்தவன் முகத்தில் அவ்வளோ கோவத்தை வச்சுட்டு அவனோட கிளாஸுக்கு போயிடுறான். ஸோ நீங்களும் உங்கள் கிளாஸுக்கு போயிடுறீங்க. அப்போ உங்கள் கிளாஸில் ஜெனி இருக்கா. ஹே புது பொண்ணே, என்ன அதுக்குள்ளே காலேஜ் வந்துட்டேன், ஹனிமூன் எங்கேயும் போகலையா? அதுக்கு நீங்கள், ஏண்டி நீ வேறு, மேரேஜுக்கு முன்னாடி அவன் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இப்போது அவன் கூட பேசவே ஒரு மாதிரியாக இருக்குடி. அடிப்பாவே, அப்போ நேற்று ஒன்றுமே நடக்கலையா? ஹே என்னடி இப்படிலாம் பேசுகிற? அடேங்கப்பா, என்னமோ புதுசாக பேசுகிற மாதிரி சொல்கிற. என்னை விட இந்த விஷயத்துலலாம் நீ தானடி திறமையாகவும் பிஹெச்டி முடித்த மாதிரி பேசுவியேடி. இப்போ நீ என்ன இப்படி பேசுகிற? ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, நீ போறியா அந்த பக்கம்? அப்போ சடனாக டேயுங் வரான். ஹே ஒயன், என்னடி நேற்று காலேஜுக்கே வரல? அப்போ ஜெனி, அதுவா அவளுக்கு அப்படின்னு சொல்ல வரும்போதே நீங்கள், இல்லை டேயோங் நேற்று எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, அதனால தான் வர முடியலன்னு சொல்லிடுறீங்க. ஃபீவரா? இப்போ எப்படி இருக்குது? என்ன ஃபீவர் மாதிரியே தெரில. இல்லைடா, நேற்று டேப்லெட்லாம் போட்டேன்ல, ஸோ அதான் ஓகேவாக இருக்குது. ஓ சரி, கேண்டீன் போகிறேன், வரியா? இல்லை எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நீ வரும்போது ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வரியா? தலைவலியா? டேப்லெட் எதுனாச்சும் வாங்கிட்டு வருவா? இல்லை ஒரு காஃபி போதும், காஃபி குடித்தா எனக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஓ ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். ஓகேடா. அப்போ ஜெனி ஹே ஏண்டி அவன் உன் ஃப்ரெண்டு தான், நான் ஏன் உன் மேரேஜை பற்றி அவன்கிட்ட சொல்லலை? டேன்னு இல்லை, யார்கிட்டேயும் சொல்ல வேணாம், அப்புறம் உன்ன மாதிரி எல்லாரும் ஓட்டுவாங்க. ஆமாம் அதுவும் சரிதான். பட் நீ டேவோட நடவடிக்கையை பார்த்தியா? உன்னை ரொம்ப நாளாக கேர் பண்ணுற மாதிரி இருக்கானே, அவனுக்கு உன் மேலே ஒரு கண்ணாக இருக்குமோ? அதுக்கு நீங்கள், ஹே சி அப்படியெல்லாம் இல்லடி, அவன் சின்ன வயசுலேருந்தே இருந்து எனக்கு ஃப்ரெண்டு, அதான் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறான். எப்படியோ நல்லா இருந்தால் சரி. 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது அப்படியே. ஸோ ஒரு நாள் டேயும் லீவ் போட்டுட்டான் ஃபீவருங்கிறதுனால. ஸோ லீவ் போட்டதுனால டேயும் கொஞ்சம் படிக்கிற பையன். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டோன்னே உங்களுக்கு கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறான். ஸோ இதை நீங்கள் ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் படிப்பு போக நிறைய அவனோட ஹெல்த் பற்றியெல்லாம் கேரிங்காக கேட்குறீங்க. எப்படி இருக்குது, என்னாச்சு, இப்போ உடம்பு எப்படி இருக்குது, டேப்லெட் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் சைடில் ஜிமின் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். பட் அவனுக்கு கொஞ்சம் ஜலஸாக இருக்குது. என்னடா நம்ம ஒய்ஃப் இன்னொரு பையன் கூட பேசுகிறானேன்னு எல்லாருக்கும் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஜலஸ் அவனுக்கும் இருக்குது. ஸோ பார்க்குறான், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபோனை வச்சுட்டோன்னே ஜிமின், யார்? டேயுங்க, அவன் கூட எதுக்கு இவ்வளோ நேரம்? அப்படி என்ன பேசுனீங்க? இவ்வளோ நேரம் நீயும் தானே கேட்டுட்ருந்தேன், பட் ரொம்ப நேரம் பேசுன மாதிரி இருந்துச்சு. இல்லைப்பா, அவனுக்கு இன்றைக்கி காய்ச்சலாம், ஸோ அதான் கேர் பண்ணி கேட்டேன். இது தப்பெல்லாம் இல்லை, பேசு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஒரு நாள் ஜிமினோட ஆஃபீஸில் தான் ஜிமினும் ஜங்குக்கும் பேசிகிட்ருக்காங்க. டே ஜிமினு, என்னடா கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்குமா? இருக்கும். இன்னும் என்னடா ஹனிமூன் போகாமல் இருக்கீங்க? டே அவளுக்கு காலேஜ் இருக்குது, எனக்கு இங்கே ஒர்க் இருக்குது, இது ரெண்டுத்தில் நாங்கள் எங்கேருந்து ஹனிமூன் பார்க்க? பாரா டே, காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ பெரிய ப்ளே பாயாக இருந்த,
இப்போ உனக்கு பிடிச்ச பொண்ணு, நீ ஆசைப்பட்ட பொண்ணு உன் பக்கத்தில் இருந்தும் நீ ஒன்றுமேவா பண்ணாமல் இருப்ப? ஒன்றுமே பண்ணலடா. என்ன மச்சான் சொல்கிற? ஒன்றுமேனா ஒன்றுமேவா? ஒன்றுமேனா ஒன்றுமே ஒரு விரல் கூட? டேம், நான் என்ன உங்கள் கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை தான். என்ன மச்சான், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ கண்ணி கலைஞ்சிருப்பேன்னு பார்த்தா கல்யாணம் ஆகி 1.5 மாதம் ஆச்சு, இன்னும் நீ கண்ணி கலையாமல் இருக்கேடா மச்சான். ஏய் சி போ, கண்ணி கலைஞ்சிட்டேன் துணி கலைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு. மச்சான் சீரியஸாக தான் கேட்குறேன், நிஜமாக உங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கலையா? இல்லைடா. ஏன் மச்சான்? டேய், அவளே என்ன என்னமோ பாவம் பார்த்து கல்யாணம் பண்ண மாதிரி எனக்கே ஒரு கில்ட்டில் இருக்கேன், நீ வேற. ஓ, அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே நடக்காதா? சிறுப்பால் அடிப்பேன். அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். ஏன் மச்சான், உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ஆமாம், இதே டேபிளில் தான், இதே கேபினில் தான் நீ அவள் ஃபோட்டோ பார்த்தாலாம் கையடிச்சிருக்க. எப்பட்றா ஒரே ரூம்குள்ளே அதுவும் உனக்கு பிடிச்ச பொண்ணு உன் பொண்டாட்டியும் உன் பக்கத்தில் படுத்திருக்கா? உனக்கு மூடு வராமலையாடா இருக்கும்? ஏன் மச்சான் கேட்குற? அதெல்லாம் எவ்வளோ நரக வேதனை தெரியுமா? நான் 1 நாளா 2 நாளா டெய்லி நைட்டு நான் பாத்ரூமில் தான்டா நான் அந்த ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமோ, நரகம்டா. சே. எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும்டா தம்பி. அவளுக்கு என்ன, சின்ன பொண்ணு, உனக்கு தான் வயசாகுது. அப்புறம் பார்த்துக்க, நாளைக்கு குழந்தைகள்லேருந்து இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவளை பொத்து கட்ட போகிறாங்க. அவளை கத்திடுவாங்களா? அவ்வளோ நாள்லாம் ஆகாது. இன்னும் 2 மாதமோ 3 மாதமோ வெயிட் பண்ணுவேன் அவளுக்கா ஓகேங்கிற போது வரைக்கும். பாடுற நல்லவனே, இரு, இன்றைக்கி நைட்டு பப்பில் பார்ட்டி இருக்குது, வரல? வரேன் போ. அப்படியே இங்கே அவங்களோட கான்வர்சேஷன் முடியுது. அப்படியே ஒரு 5 மந்த் ஆகுது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டடீஸையும் முடிக்கிறீங்க. ஸோ செகண்ட் இயர் நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் வீட்டோட காண்டாக்ட்லேயே இல்லை. இன்னுமே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் மேலே கோவமாக தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு சைட் பார்க்கணுன்னா, ஜேஹோப் வந்து ஒரு டான்ஸ் அகாடமி வச்சுருப்பான். அங்கே பார்த்திங்கன்னா டேம் வந்து ரெகுலராக கிளாஸ் போவான். பிகாஸ் உங்களுடைய அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போவான். உங்கள் அண்ணாங்கிறத தாண்டி அவன் ஒரு நல்ல டான்ஸருங்கிறதுனாலேயும் அங்கே போவான். ஸோ அங்கே வந்து டேயுங்க இருக்கிறதுனால ஜேஹோப் அடிக்கடி வந்து டேயுங்கிட்ட உங்களை பற்றி கேட்டுக்குவான். பட் டேயுங்க்கு உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாது. ஸோ அதுவும் ஜேஹோப்புக்கு தெரியும். ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை ஜேஹோப்பும். ஸோ அடிக்கடி கேட்பான், டேயுங்கும் கேட்பான், என்னாச்சு, நீங்கள் ஏன் அவளை பற்றி அடிக்கடி கேட்குறீங்க, உங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் ஏதாச்சும் சமாளிப்பான். இல்லை, ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் சுகாவோடைய மியூசிக் கிளாஸில் வந்து ஜெனி ப்ராக்டிஸ் பண்ணுவாள். சுகாவும் அடிக்கடி ஒயனை பற்றி கேட்பா. ஸோ ஜெனியும் உங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறது அண்ட் நிறைய காலேஜில் என்ன பண்ணுறது, வீட்டில் என்ன நடக்கும், அந்த மாதிரிங்கிற நிறைய விஷயத்த வந்து சுகா கிட்ட சொல்லிகிட்ருப்பா. ஒரு நாள் வந்து அது வேலண்டைன்ஸ் டே. டேயும் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். பட் நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வருவான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அவங்க கொடுத்த ரோஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. டேயுங்கும் சரி உங்களுக்கு ஓகே போல் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவான். நீங்களும் அவங்க கூட பேசணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவனும் உள்ளே வரான். ஒயன், நம்ம இப்போ வந்து வெளியில் எங்கேயாவது போகலாமா? டேயும், நீ என்ன பைத்தியமா? ஏன் ஒயன்? இல்லை, பைத்தியமான்னு கேட்குறேன். என்ன, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எல்லோரும் வெளில போகிறது சாதாரணம் தானே? நான் அதை கேட்கல. யாராவது ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்களா? என்னாச்சு? டேயும், உனக்கு சொன்னால் புரியாது டேயும், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒயன் ஏன் இப்படி பேசுகிற? சின்ன வயசுலேருந்து நீயும் நல்லா ஒன்றா தானே இருக்கும். ஆமாண்டா, நீயும் நானும் ஒன்றா இருக்கும். பட்
உன்கிட்ட எனக்கு ஃப்ரெண்டை தவிர்த்து மற்ற எந்த ஒரு இன்டென்ஷனுமே நான் உன் கூட பழகலை. ஒயன் அப்படியெல்லாம் சொல்லாத ஒயன். நீனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இந்த காலேஜில் எத்தனை பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? பட் அவங்களாம் எனக்கு பிடிக்கல. ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்தா வாங்கி தர்றதுக்கு நான் என்ன டாயா? நான் ஒரு பொண்ணு. இப்படி பண்ணாத ப்ளீஸ். எனக்கு தெரியாது ஒயன். சின்ன வயசுலேருந்து நீதான் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போதோ உன்னையே நினச்சி நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு நீ இல்லாமலாம் இருக்க முடியாது ஒயன். பைத்தியம் மாதிரி பேசாத, ஒழுங்காக போ, எனக்கும் உனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது டேயும் உங்கள் கையை பிடிக்கிறான். ஸோ கையை பிடிச்சி உங்களை ஹக் பண்ண பார்க்குறான். பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் அவனோட கை வந்து எங்கெங்கேயோ போகுது. அது அவனுக்கு பேட் டச் மாதிரி இல்லை, அவன் கேஷுவலாக தான் டச் பண்ணுறான். பட் உங்களுக்கு அது தப்பாக தெரியுது. ஸோ நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டோன்னே ஆரம்பம் அதே காலேஜில் தானே ப்ரொஃபஸராக இருப்பான். ஸோ அவன் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு டேயுங்க வந்து அடிக்க ஆரம்பிப்பான். வந்து ஸோ அடித்து டேயுங்க்கு ரொம்பவே ப்ளட் லாஸ் ஆகும். அண்ணா விடுண்ணா, அண்ணா போதுண்ணா, விடுண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா அவனுக்கு தெரியாது நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஆரம்பம் அடிக்கிறத நிறுத்திடுறான். அண்ட் டேயுங்க்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஸோ டேயுங் வந்து ஒயன் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம் டேயுங், இது நான் மற்றவங்ககிட்ட சொன்னால் அது பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. ஐம் சாரி டேயுங், ஐம் மேரிட். ஸோ ஆரம்பம் பார்க்குறீங்க, ஆரம்பம் உங்கள்கிட்ட எதுவுமே பேசாமல் போயிடுறான். ஸோ நீங்கள் கீழே குனிஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிற கர்ச்சீஃப் வச்சு டேயுங்க ரொம்ப சாஃப்டாக அவனோட ப்ளட்டெல்லாம் வைப் பண்ணுறீங்க. சாரி டேயுங், எங்கள் அண்ணா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. அவர் பண்ணதும் கரெக்டு தானே ஒயன். சாரி ஒயன். ஆனால் நிஜமாக நீ கல்யாணம் ஆயிருந்துன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏய் எனக்கு தெரியும்டா நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் பதட்டமாகிடுச்சு. அதனால தான் நான் கூப்பிட்டுட்டேன். ஐம் ரியலி சாரிடா. பரவாயில்ல ஒயன். பட் ஐம் சாரி, ரியலி சாரி ஒயன். நானும் எங்கிட்ட ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். எங்கள் அண்ணனுக்காக ப்ளீஸ் நான் கொடுக்குற சாரி நீ ஏற்றுக்கோ. சி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நோ சாரி நோ தேங்க்ஸ். மறந்துட்டியா? மறக்கலை. உங்கள் வீடு வரையும் நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேயுங்க வீடு வரையும் விட்டுட்டு வரீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா டேயும் என்னடா ஆச்சு? என்னடா இப்படி மூஞ்செல்லாம் செவந்துருக்கு? அம்மா இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும் போது இந்த மாதிரி அடிபட்டுருச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஏம்மா ஒயன் நீயாச்சும் நல்லா பார்த்துருக்கலாம்லம்மா. அம்மா என்னை விளாடவே விடலை, இவனா போய் விளாண்டுக்கிட்டானுங்க, சும்மா அப்படி இருந்தானேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயுங்கையும் வீட்டில் விட்டுடுறீங்க. ஸோ இதே மாதிரி தான் காலேஜ் போகுது. ஸோ அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் டேயுங்க்கும் அவங்கள பற்றின உண்மைகள் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவனும் உங்ககிட்ட ஒரு கேப் மெயின்டைன் பண்ணல. பட் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கான். ஸோ ஒரு ஃபைன் டே ஜிமினும் நீங்களும் ஷாப்பிங் போகிறீங்க. ஸோ அவன் வந்து அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அந்த பக்கத்து போய் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அந்த மாதிரி மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறான், எங்கேயோ ஒரு பார்த்த உருவமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ பார்த்தா ஜிமினுக்கு கல்யாணம் நிச்சயமான பொண்ணு அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின் பின்னாடி போய் பார்க்குறான். ஹே அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது. ஜிமின் நீயா? எப்படி இருக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு கேட்குது. இல்லை புரியலை, எப்படி இருக்கேன்னா என்ன நான் கல்யாணம் ஆகாமல் ரோடாக நாயாக திரியிறேன்னு பார்க்குறியா? ஜிமின் ஏன் இப்படி பேசுகிறேன்னா அது எப்படி? நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே சொல்லுவேன், கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவேன், ஃபோனில் பேசுவேன், பட் கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு ஓடிடுவியா? ஜிமின் நீ என்ன பைத்தியமா? ஏன் அப்படி கேட்குறேன்? ஓ லவ்வுக்காக தான் நானே நம்ம கல்யாணத்தை விட்டுட்டு வந்தேன். ஏன் லவ்வுக்காகவா? என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு
ஜிமினும் அந்த பொண்ணும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு ஷார்ட்டாக காமிச்சிடுறாங்க. என்னென்னா, கல்யாணம் அன்னைக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெனியும் அந்த பொண்ணோடைய ரூமுக்கு போய் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி நானும் ஜிமினும் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படி. ஸோ நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஏகப்பட்ட விஷயத்த சொல்லி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை ஓட விட்ருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அவளாக ஓடி போன மாதிரி லெட்டர் எழுதி இவ்வளோ பெரிய மேட்ரு பண்ணிவிட்டு கம்ம நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சோடனே ஜிமினுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. என்னடா இந்த குட்டினஸ்கான வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காளே, அப்போ இவளுக்கும் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கே தெரியுது. ஸோ 2 பேருமே வீட்டுக்கு போகிறீங்க. ஜிமின் பார்க்குறான் உங்கள. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மித் பண்ணிக்கிட்டே போகிறான். இவனுக்கு இங்கே அப்படியே சந்தோஷம் தாங்கலை. என்னடா இவ இப்படி பண்ணியிருக்காளா அதுவும் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு செம்ம குஷியில் போய்கிட்டு இருக்கான். பட் அப்போதைக்கு ஜிமின் எதுவுமே கேட்டுக்கல. பட் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப வியர்டாக தெரியுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்போ தான் எல்லா பேக்கிங்கும் பிரித்து பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் ஷால் வந்து லைட்டாக விளக்கிருக்கும் உங்கள் ஸ்கார்ஃபு. ஸோ அதவே ஜிமின் பார்ப்பான். ஜிமின் பார்க்குறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணுதல் வருது. அப்போ நீங்கள் ஷாலை கரெக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் வேறு எங்கேயும் பார்க்குறான். உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக வருது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் மேலே தூக்கி வச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட டாப் ஏறி உங்களோட சைட் வியூஸ் தெரியுது. அப்படியே உங்கள் ஹிப்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ அதை ஜிமின் பார்க்குறான். பார்த்து உங்களை பேக் ஹேக் பண்ணுறான். பேக் ஹேக் பண்ணி உங்களை தூக்குறான். ஹே என்ன பண்ணுற? எட்டலைல்ல, அதனால தான் தூக்குறேன். எட்டலைன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்படி என்ன தூக்கி டபுள் வேலையாக்கக்கூடாது. டபுள் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வேலை தான் பிடிச்சிருக்கு, எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க சொல்கிறான். ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரியாக ஃபிஷ்ஷியாக தோணுது. ஸோ நீங்களும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. சரி விடு. என்ன விட? இறக்கி விடு. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறக்கி விடுறான். ஸோ இறக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் ப்ளஷ் பண்ணிவிட்டு திரும்பி போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆமாம், உனக்கு எத்தனை வயசு? 20. ஏன்? இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா எப்போ கல்யாணம் பண்ணாங்க? எங்கள் அம்மா என்ன ஒரு 18 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஓ, உங்கள் அண்ணன் எப்போ பிறந்தான்? அவன் எதுக்கு இப்போ கேட்குற? இல்லை, உங்கள் அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும் உங்கள் அண்ணன் பிறக்கும்போது? என்ன ஒரு 19, 20 இருக்கும், தெரில. இதெல்லாம் இப்போ இதுக்கு கேட்குற? இல்லை, நீயும் ப்ரெக்னென்ட் ஆனால் என்ன பண்ணுவ? ப்ரெக்னென்ட்டா? ஏய் லூசா நீ? நான் காலேஜ் படிக்கிறேன். ஆமாம், காலேஜ் தான் படிக்கிறேன். ஸோ வாட்டா? நீ ஒரு மாதிரியாக பேசுகிற, நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுறீங்க நீங்கள். ஸோ தள்ளி விடும்போது அவன் உங்களை ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சிக்கிறான். ரொம்ப நடிக்காதடி, எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஸ்வேதா கிட்டே பேசினதும் தெரியும். ஸ்வேதாவை இன்றைக்கி நான் மாலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே ஆக்வர்டாகிடுது. என்னடா இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது தெரியாமல் நாங்கள் கேஷுவலாக நம்ம லூஸ் மாதிரி திரியிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் அவனோட ஷர்ட்குள்ளே மூஞ்ச விட்டது தான். ஏய் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஷிங் ஆகுது. ஸோ நீங்கள் தள்ளவே மாட்டீங்க, உங்கள் முகத்தை எடுக்கவே மாட்டீங்க. இப்போ நீ முகத்தை எடுக்கலைன்னா அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு சீ 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 அமைதியாக இருங்க. ஓ, அமைதியாக இருக்கணுமா? ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு சொல்லி வச்சுருக்கா. ஐயோ, நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க. உண்மையை சொல்ல, உனக்கு என் மேலே லவ் இல்லையா? லவ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஓ, அதுக்கு பேர் என்னப்பா? லவ்னு பொத்தாம்பதுவாக சொல்லிட முடியாதுல்ல, ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிக்கலாம்.
உன் ஆசையை நீ நிறைவேற்றிட்ட, என் ஆசையை நான் நிறைவேற்றானாமா? உங்களுக்கு என்ன ஆசை? ஆசை தானே, இன்றைக்கி நைட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடுது அவன் எதை மீன் பண்ணுறான்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு இங்கே அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையே இருக்கீங்க. நைட் என்ன ஆகுமோ, ஐயோ ரொம்ப வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம், பயம், ஆசை, அந்த மாதிரி எல்லாமும் சேர்ந்துருக்கு உங்களுக்கு. ஸோ நைட்டும் ஆகுது. நைட் ஆகிட்டு நீங்கள் எப்போவுமே நைட்டு குளிச்சு தான் தூங்குவீங்க. ஸோ குளிச்சுட்டு வெளில வரீங்க. வெளில வந்து ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டுக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருப்பீங்க. ஸோ ஜிமினும் குளிச்சுட்டு வெளில வரான். குளிச்சுட்டு வெளில வந்து அவன் ஒரு ஃபேன் மட்டும்தான் போட்டிருக்கான். ஃபேன் போட்டு வெளில போகிறான். வெளில போயிட்டு அவன் பாட்டுட்டு ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்ருக்கான். ஸோ என்னடா என்னமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், இங்கே எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கா இந்த பக்கம் ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்கீங்க. ஸோ நேராக வந்து கபோர்டு திறக்கிறான். திறந்து ஒரு டேப்லெட் எடுத்து போடுறான். ஸோ டேப்லெட் எடுத்து போட்டோன்னே உங்கள் பக்கத்தில் வரான். என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன காலையிலேயே சொன்னது தானே? ஆமாம், இப்போது ஒரு மாத்திரை போட்டிங்களே, அது என்னது? இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடுறாங்கன்னா அது என்ன மாத்திரை, ஏது மாத்திரை, எதுக்கான மாத்திரை, எதுவுமே தெரியாதா உனக்கு? இல்லை, பட் சொல்லுங்களேன். எல்லாம் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான். படு. என்ன இவ்வளோ ஃப்ராங்காக பேசுகிறீங்க? சரி, வேறு எப்படி பேசுகிறது? எனக்கு இங்கே ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே படுக்க போட்டு லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லாமல் ரொம்ப மைல்டாகவும் இல்லாமல் உங்களுடைய லிப்ஸை இன்ச்சாக ஈட் பண்ணுறான். ஸோ நீங்களுமே அந்த கிஸ்ஸில் வந்து உங்களை நீங்களே மெல்ட் ஆக்கிக்கிறீங்க. ரொம்ப கிஸ் பண்ணுறான். ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே அந்த கிஸ் வந்து கழுத்துக்கு வருது. நீங்கள் ரொம்ப மூனை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அடிக்கடி நீங்கள் மூன் பண்ணிடுறீங்க. எதுக்கு இப்போ மூனை கண்ட்ரோல் பண்ணுற? ஏற்கனவே இவ்வளோ டெம்ட் ஆகிட்ட, அதுவும் நெக்கிஸ்க்கே இவ்வளோ டெம்ட் ஆகிட்ட. இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காத. இன்றைக்கி அது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செஸ்கிட்ட வரான். ஸோ ஃபுல் பாடி டாப் டு பாட்டம் ஒரு இன்ச் விடாமல் ஒவ்வொரு இன்ச்சாக உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு இங்கே சுத்தமாக முடியலை. கிஸ்ஸுக்கே உங்களுக்கு இங்கே ரொம்ப ஒரு அரை மயக்கத்துக்கு போயிடுறீங்க. மறுபடியும் மேலே வரான். மேலே வந்துட்டு அவனோட ஃபிங்கர்ஸால் உங்கள் உடம்பு ஃபுல்லாக ப்ளே பண்ணுறான். ஸோ உங்கள் ப்ரைவேட் பார்ட் கிட்டே போயிட்டு உங்கள் ப்ரைவேட் பார்ட்டை லைஸாக ரப் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ஹெவன்லி ஃபீல் ஆகுது. ஸோ அவனோட ஃபிங்கர்ஸை விட்டு நல்லா ஸ்மூத் ஆன் பண்ணுறான். ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதிரியே வியர்டாகவும், லைக் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் தெரிஞ்சவங்களோட பண்ணும்போது ஒரு ஆக்வர்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு அவனோட செஸ்ட்குள்ளே உங்கள் ஃபேஸ் விட்டுட்டு நீங்கள் பாட்டுட்டு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே பாரு, இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, சரியா? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால உனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபிங்கரிங் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப வெட்டாக இருக்குது. ஸோ கீழே போய் அங்கே வந்து அவனோட டங்க் வச்சு ப்ளே பண்ணுறான். உங்களுக்கு சுத்தமாக முடியலை. உங்கள் எனர்ஜி ஃபோர் ப்ளேக்கே உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக போயிடுது. ஸோ மேலே வந்து பார்க்குறான். நீங்கள் கண்ணை மூடி ஒரு கேராக இருக்கீங்க. ஓய், ஸ்டார்ட் பண்ணவா? பயமாக இருக்கேன். இதுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்லோவாக இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு அங்கே முடியலை. ஏற்கனவே அந்த மாத்திரை போட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வேறு பெருசாக இருக்குது. ஸோ பார்த்தா சுத்தமாகவே உள்ளே போகல. பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ளே போக வைக்கிறான். பட் உங்களுக்கு ரொம்ப முடியலை. கத்த வர போகிறீங்க. பட் அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணிடுறான். ஸோ அந்த இடத்துல கையை வச்சு ரப் பண்ணிகிட்டே உங்களை இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு அங்கே முடியலை. பட் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டான்.
இன்சர்ட் பண்ணிவிட்டு அவன் அப்படியே படுத்துட்ருக்கான். ஸோ உங்களுக்கு வலிக்கும், கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அவன் த்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக தான் போகுது, பட் நேரம் ஆக ஆக அந்த மாத்திரை போட்ட எஃபெக்டோ என்னவோ ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கான். பட் உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப செம்ம ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மோர்னிங்லேயே அவன் ரொம்ப பண்ணுறான், ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறான். ஸோ அவனோட கழுத்தை சேர்த்து ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட்ஸ் முடிச்சிருப்பான். டைம் பார்த்தா 1 ஆகுது. ஸோ அப்போவே போதுமா போதுமான்னு கேட்டேன். சொல்கிறே. வாய் திறந்து சொல்ல மாட்டியா? உங்கள் இஷ்டம். ஏன் இஷ்டமா? ஏன் இஷ்டம்னா விடிய விடிய நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு ஓகேவா? உங்கள் இஷ்டம் சொல்லிட்டேனே. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறான். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த நைட் ஃபுல்லாக ரொமான்டிக்காகவும் ரொம்ப ஹாட்டாகவும் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் சுத்தமாக எந்திரிக்கவே இல்லை. நீங்களும் சரி, ஜிமினும் சரி. ஜிமினுக்கும் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டுருக்கு, நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டதுனால ரொம்பவே டயர்டாகி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 12 o'clock போல் ஜிமின் எந்திரிக்கிறான். ஜிமின் எந்திரிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட்டாக உங்களை தான் பார்க்குறான். உங்கள் கண் ஃபுல்லாக ரெட்டாக அழுதா எப்படி இருக்கும்? என்ன தான் ஒரு ஹெவன்லி ஃபீல் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் கொஞ்சம் அழுக வரதானே செய்யும். ஸோ அந்த மாதிரி உங்கள் மூஞ்செல்லாம் ப்ளம்ஸியாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு இருந்துட்டு உங்களுடைய செஸ்ட்லாம் பார்க்குறான். அவனோட ஹிக்கி மார்க்ஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து அவனே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிறான். ஸோ கீழே போய் குளிச்சுட்டு நல்லா ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு உங்களுக்கும் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹாட் வாட்டரை கொண்டு வந்துட்டு அப்படியே பெட்லேயே உங்களுடைய கை காலெல்லாம் துணியை வச்சு தொடச்சி விடுறான். ஸோ நீங்கள் அதையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இப்போ நீங்கள் டாப்லெஸ்ஸாக தான் இருக்கீங்க. பட் நீங்கள் பெட்ஷீட் போட்டு போத்திட்டு ரொம்ப கவர் பண்ணி ஷைனஸாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நேற்றே எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நேற்றே வைக்கக்கூடாத இடத்துலலாம் வாய வச்சிட்டேன். இப்போ என்ன மறைக்கல? ஜிமினா, இப்பெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். ஏன் பேசுனா என்ன? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? ஐயோ பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியா? நேற்று எப்படி சொன்னா? ஜிமினா உங்கள் இஷ்டம். 3 ரவுண்ட் போதுமா? இல்லை உங்கள் இஷ்டம். என்னெல்லாம் பேசுன? அப்போல்லாம் உனக்கு ஒரு மாதிரியும் இருக்காது, இப்போ மட்டும் ஒரு மாதிரியாக இருக்குமா? ஐயோ ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஆஹா, இதுக்கே அப்படின்னா உள்ளே போய் நான் தான் உன்னை குளிக்கவே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான். ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு ரொமான்டிக்காகவும் உங்களுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. ஸோ இதே மாதிரி தான் டைம் ரொம்ப ஒரு 2 to 4 months ஸ்கிப் ஆகுது. அண்ட் ஜின்னுக்கும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஜின்னுக்கு வந்து மேரேஜ் பண்ணும்போது உங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நம்ம வீட்டில் ஒரே பொண்ணு ஒயன் இருக்கா, அவளை பற்றி இங்கே பேச்செடுக்காத சரியா? அந்த ஓடுகாலியை பற்றியெல்லாம் இங்கே பேச்செடுக்காத அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அண்ணனுங்க ஹோபிக்கும் சரி சுகாக்கும் சரி ரொம்பவே கோவம் வந்துடுது. பா நிறுத்துங்கப்பா, சும்மா ஒயனை போட்டு கத்திக்கிட்டே இருக்காதீங்க. எப்போ ஒயனை பார்த்து பேசினாலும் அவளை என்னமோ குத்து சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் இத்தனை வருஷம் ஜிமின் நம்ம கூட தானே இருக்கான், ஏன் அவனுக்கு கட்டி கொடுத்ததுனால என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவே உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் ரொம்ப கத்துறானுங்க. இதை கேட்டோன்னே ஜின்னுக்கும் செம்மக்கும் வந்துடுது. ஏய் என்ன பேசுகிறீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம அப்பா. அப்பாவா? அண்ணா நம்ம அப்பா தான், நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவன் நம்ம தங்கச்சி. எனக்கு அப்பா முக்கியமா என் தங்கச்சி முக்கியமான்னு கேட்டால் நான் என் தங்கச்சி தான் சொல்லுவேன். நம்ம தங்கச்சி வல்லாத கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு போயிடுறான். அதே மாதிரி தான் ஹோபியும், நான் மட்டும் என்ன சும்மாவா? எனக்கு ஒயன் இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு இப்போ பிடிக்கலை.
இப்போ ஒய்யன் மட்டும் அந்த கல்யாணத்துக்கு வரலன்னா நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் சொல்லிட்டு போயிடுறான். இங்கே வந்து உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஜின்னுக்கு ஆரம்க்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது ஒன்றுமே தெரியலை. ஸோ அப்படியே ஜின்னுக்கும் கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க. பட் நிச்சயதார்த்தம் தான் ஆகிருக்கு. ஒரு 5 months 6 months கழிச்சு தான் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. ஸோ ஒரு பதற்றத்தோடையே இருக்கீங்க. ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறத பார்த்தா ப்ரெக்னென்சி கிட்ட தான். ஸோ அதில் டபுள் கோடு வந்துருச்சு. பட் உங்களுக்கு ஹாப்பியாகவே இல்லை. பிகாஸ் இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. இப்போவே பேபி வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களே இருந்திருப்பீங்க. பட் எப்படியோ 2 கோடு விழுந்துருச்சு. பட் உங்களுக்கு இது கலைக்கணும்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட போய் காட்டுறீங்க. ஸோ ஜிமின் வந்து அவனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக உங்களை ஹக் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக உங்களை ட்ரீட் பண்ணுறான். ஸோ அதை பார்த்தோன்னே என்னடா இவன் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக ஆகுறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த விஷயத்த ஜிமினோட அம்மா அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான். ஸோ சொன்னதும் அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டியெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு மறுபடியும் நீங்கள் காலேஜுக்கு போகலான்னு பார்க்குறீங்க. ஒயன் நீ எதுக்கு நீ காலேஜ் போகிற? ஏங்க ஒரு டிகிரி கையில் வச்சுருக்கணும்லங்க. வச்சுருக்கணும் தான். பட் இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. ப்ரெக்னெண்ட்டாக தானேங்க இருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா எங்கள் பாப்பா உள்ளே இருக்குடி. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நான் என்ன உங்கள் கூட காரில் தான் போயிட்டு வர போகிறேன். உங்களை தவிர்த்து வேறு என்ன எனக்கு ஆக போகுது? வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 2-3 months ஸ்கிப் ஆகுது. பட் உங்கள் பம்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஜின்னும் ஆரமும் டெய்லியும் உங்கள் பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு 2-3 months ஆனதுனால உங்கள் பம்ப் கொஞ்சம் வெளில தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவனுங்களாம் நினச்சிட்ருப்பானுங்க இந்த மாதிரி போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் டே நீங்கள் வந்து தண்ணி குடிக்க லைனில் நின்றுட்டுருப்பீங்க. கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்கும் அந்த இடம். ஸோ தண்ணி குடிக்க லைனில் நிற்கும் போது கால் தடுக்கி கீழே எதிரி விழுக பார்ப்பீங்க. அப்போ ஆரம் பார்த்துட்டு உங்களை பிடிச்சிருவான். ஏய் பார்த்து இந்த மாதிரி டைமில் இப்படி தான் வெளில வருவியா? அண்ணா போமா கிளாஸ்க்கு போ. தண்ணி வேணும்னா எனக்கிட்டே சொல்லிப்பிடி. அண்ணா கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போயிடுறான். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன தான் ஆரம்க்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் உங்களால் சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம் அப்படியே கேபினுக்கு போகிறான். கேபினுக்கு போயிட்டு ஜிம்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறான். ஸோ வந்தோடனே சொல்ல ஆரம், ஜின் உனக்கு தெரியுமான்னு தெரில, ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நினச்சேன்டா அவன் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும்போதே நினச்சேன். உனக்கு எப்படி தெரியும்? இல்லை சுகாவோடைய மியூசிக் கிளாஸில் தானே ஜெனி இருக்கா, அவள் தான் சொன்னான். சுகா கிட்ட சொன்னா, சுகா என்கிட்ட சொல்கிறான். அதை நான் உன்கிட்ட சொன்னேன். அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மட்டும் என்னடா நம்ம அப்பா ஒத்துக்கவா போகிறாரு? ஜென் உண்மையாக சொல்லு, உனக்கு நிஜமாவே ஒயின் மேலே கோவமா? டேய் அவன் நம்ம தங்கச்சிடா, அவன் மேலே நான் எப்படி கோவப்பட முடியும்? எனக்கு கோவம் இருந்தது தான் அது ஜிமினை கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பாரு, ஜிமின் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? எவ்வளோ நல்லவனாக இருந்தா எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பான். அவன் ரொம்ப நல்லவன்டா. பட் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. எப்போ நம்ம அப்பா அதை ஒத்துக்க போகிறவரை தெரில. அதான் மச்சான் எனக்கும் தெரில. சரி வா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாமா? என்ன காலேஜ் முடியவே இல்லை அதுக்குள்ளே வீட்டுக்கு போகலாங்கிற? அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேணாமா இந்த விஷயத்த? டேய் நான் சொல்லுடா. அதெல்லாம் நம்ம வீட்டில் இதை சொல்லணுமா? டேய் ஜின், பொய்யன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த விஷயத்த நம்ம வீட்டில் சொல்ல வேணாமா?
இல்லைடா, நம்ம அப்பா ஏற்கனவே ஒயன் மேலே கோவமாக இருக்காரு. அவளை ஏதாச்சும் சபிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு எதனாச்சும் ஆயிடுமோன்னு தானே எனக்கு பயமாக இருக்குது. அவர் நம்ம அப்பாடா. என்னதான் இருந்தாலும் நம்மளை விட ஒயன் மேலே அவருக்கு ரொம்பவே பாசம் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே ஆகாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ஜின்னும் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் உங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 2 மனசோடு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போனவ, பட் நம்ம பேரப்புள்ள அவன் வயிற்றுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த பக்கமாக அந்த பக்கமாக தான் இருக்காரு. ஸோ காலிங் பெல் அடிக்குது, பார்த்தா ஜிமினும் நீங்களும் தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா பார்க்குறாரு, உங்கள் அப்பா பார்த்த பார்வையிலே உங்கள் அம்மா போகாமல் நின்றுடுறாங்க. ஸோ உள்ளே வராங்க, உங்கள் அப்பா எதுவுமே சொல்லலை. அண்ட் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ற விஷயத்த சொல்கிறீங்க. ஸோ சொல்லிட்டு நான் இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொல்லிட்டேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. பட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் உங்கள் கூடலாம் இருக்கணும். வளகாப்பு முடிஞ்சோடனே நான் உங்கள் கூட வரணும். நான் இந்த வீட்டில் 1 மாதம் இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுக்கு என் மேலே இந்த கோவம் போயிடுச்சுன்னா என்னை வந்து கூப்பிட்டு போங்க. சாரி மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறத கேட்டோடனே உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ உங்கள் அப்பாவும் ஒரு 4-5 மாதம் கழித்து உங்களை வந்து பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ஈகோ தடுக்கும்ல. பட் அந்த 4-5 மாதத்துக்குள்ளே உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் எல்லாருமே உங்களை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ உங்கள் அப்பாவும் கடைசியாக உங்கள் கூடயே வந்து பேசிட்டாரு. லைக் இந்த மாதிரியே உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போகுது. எனக்கு இதுக்கு மேலே எப்படி இந்த கதையை கொண்டு போகிறதுன்னு தெரில. ஸோ அதனால தான் இதோடய முடிச்சிட்டேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல எபிசோடோட நல்ல கதையோடு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சுல. அகெயின் ஐம் சாரிப்பா. அண்ட் பாய் பாய்.